நாகர்கோவில் அருகே பறக்கை பகுதியில் பைக் மீது கார் மோதி இளைஞர் ஒருவர் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேந்திரன். சுரேந்திரன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் இளநியல் அருகே உள்ள ஆலூர் பகுதியைச் சேர்ந்தவர் அன்பு. இவர் தற்போது குடும்பத்துடன் பழக்கை தெற்கு தெருவில் வசித்து வருகிறார். இவரது மகன் இம்மானுவேல். இவர் கடையில் பொருட்கள் வாங்கலுக்காக நேற்று வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார். அப்போது இளங்கரை அப்துல் காதர் மருத்துவமனை அருகே வரும்போது அந்த வழியாக அதிவேகம் மற்றும் அராஜக காரை ஓட்டி வந்த நபர் அன்பு இம்மானுவேல் ஓட்டி வந்த பைக்கில் பின்னாடி இடித்து எந்த ஒரு சிக்னல் செய்யாமல் வலதுபுறம் திரும்பியது. பைக்கில் இடித்து இம்மாவில் அப்பகுதியிலே தூக்கி வீசப்பட்டார். இதில் பலத்த காயமடைந்த இம்மாவில் சம்பவ இடத்திலே பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே துடித்துடித்துக் கொண்டிருந்தார். இதை பார்த்து அக்கம் பக்கத்தில் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். பின்பு சிகிச்சையில் இருந்த அன்பு இன்று காலை அவர் பரிதமாக சிகிச்சை பலன் நின்று கொண்டிருந்தார். இன்று குறித்து நாகர்கோவில் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தியிருந்தனர். காய ஓட்டி வந்த திருச்சி மாவட்டம் கூத்தநந்தத்தை சேர்ந்த பகீத் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் இந்த சிசிடிவி காட்சியிலிருந்து தற்பொழுது சமூக வலைதளத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.